ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம்சார் தலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ராம்சார் தலங்களா இதுவரை இந்தியாவில எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 91 ராம்சார் தலங்கள் இருக்குங்க. அதுல ரீசெண்டா ராஜஸ்தான்ல இருந்து பலோடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிச்சானும் உதய்பூர்ல இருக்கக்கூடிய மேனாரும் தான் லாஸ்டா சேர்ந்தது. ஓகேவா? அப்ப ராஜஸ்தான்ல இருந்து தான் இறுதியாக 2 ராம்சார் தலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பலோடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிச்சான், இன்னொன்னு மேனார். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதய்பூர்ல இருக்கு. சோ தமிழகத்துல இருந்து 2 ராம்சார் தலங்கள் சமீபத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம் மற்றும் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். இது ரெண்டுமே தமிழகத்தில் உள்ள ராமநாதபுரத்துல இருக்கு. கண்டிப்பா இந்த பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நமக்கு வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம் மற்றும் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருக்கு. ராமநாதபுரம் தான் அதிக ராம்சார் தலங்களை கொண்ட ஒரு மாவட்டமும் ஆகும். தமிழகத்துல இதுவரை எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குன்னா 20 இருக்குங்க. சோ 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. மேலும் தமிழகத்தினுடைய மாநில கல்விக் கொள்கை, அதாவது நாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கெல்லாம் ஒத்து வர மாட்டோம்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை வச்சு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தேசிய மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய மாநில கல்விக் கொள்கையை ஏற்றி இருக்காரு. இந்த தேசிய மாநில கல்விக் கொள்கையினுடைய தலைவர் யார் தலைமையில் இது பண்ணதுதான் கொஸ்டின் வரும். முருகேசன், நீதியரசர் முருகேசன் அவர்களுடைய தலைமையில தான் தேசிய மாநில கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? சோ அடுத்தது தமிழகத்தினுடைய இருவாட்சி பறவைகள் சரணாலயம் ஆனைமலையில தொடங்கி இருக்காங்க. சரிங்களா? இருவாட்சி பறவைகள் சரணாலயம் ஹார்ன்பில்னு சொல்லுவோம். அது ஆனைமலையில துவங்கி இருக்கும். அதே மாதிரி தமிழகத்துல தனுஷ்கோடியில பூனாரை பறவைகள் சரணாலயமும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா துவங்கி இருக்காங்க. பூனாரை பறவைகள் சரணாலயம். இவ்வளவுதாங்க. சோ இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல இந்த ராம்சார் தலங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இருவாட்சி பறவைகள் சரணாலயம், தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய பூனாரை சரணாலயம் மற்றும் நம்ம தமிழகத்தினுடைய மாநில கல்விக் கொள்கைக்கு யார் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இதெல்லாம் இன்னைக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. தேங்க்யூ.